ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கான மைண்ட் மேப் சீரிஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் கிளாஸ் 12 மேக்ஸ்ல சாப்டர் 9 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன். இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து நம்ம ஒரு குயிக் ரிவிஷன் வந்து பண்ண போறோம், சரிங்களா? அண்ட் செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜைலம் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 30 டேஸ்க்கான நீட் எக்ஸாமுக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து வரப்போற மார்ச் 27ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, சரிங்களா? சோ விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி இப்பவே வந்து உங்களுடைய அட்மிஷன் வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 பிளஸ் ஜிஎஸ்டி, சரிங்களா? சோ இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு ஆன்லைனுக்கான கிராஷ் கோர்ஸ் கம்ப்ளீட்டா ஃப்ரீயா கொடுக்குறாங்க, சரிங்களா? ஓகே, சோ இங்க நீங்க பாக்குறது இந்த இயர் நம்ம சைலம்ல படிச்சு பாஸ் பண்ண 50 பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? சோ நெக்ஸ்ட் இயர் நீங்களும் இதுல ஒன் ஆஃப் த மெம்பரா இருக்கணும் இல்லையா? சோ மறக்காம நீங்க என்ன பண்றீங்க, சோ இப்பவே வந்து உங்களுடைய அட்மிஷன் வந்து புக் பண்ணிக்கலாம். சோ இந்த நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெளிவா. காட் இட்? சோ இப்போ நம்ம செஷனுக்குள்ள போலாம் பசங்களா. சோ இன்னைக்கான டாபிக் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன், சரிங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஃபைன் இன்டெகிரல் as the limit of a sum அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், இந்த இன்டெகிரல் வந்து நீங்க சால்வ் பண்ணணும், சரிங்களா? சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, டெஃபினட் இன்டெகிரல் கொடுத்திருக்காங்க. இன்டெகிரல் from a to b f of x dx, சரிங்களா? சோ இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, லிமிட் n tends to infinity b minus a by n. ஓகே, சோ sigma r is equal to 1 to n f of a plus b minus a r by n. கிளியரா இருக்கா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே ஃபைன். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ எக்ஸாம்பிள் லிமிட் பாருங்க, லோவர் லிமிட் 0 to and upper limit 1, சரிங்களா? சாரி, இன்டெகிரல் 0 to 1. ஓகே, f of x dx. காட் இட்? சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, லிமிட் n tends to infinity 1 by n, சரிங்களா? 1 by n அப்படின்னா இந்த 1 க்கு 0 க்குமான டிஃபரன்ஸ், அதனால நியூமரேட்டர்ல 1 வருது, சரிங்களா? காட் இட்? சோ இந்த இடத்துல n வந்து as it is அப்படியே வரும். சோ அடுத்து பாருங்க, சிக்மா r is equal to 0 to n f of r by n, சரிங்களா? சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, this is equal to என்ன வருது, லிமிட் n tends to infinity 1 by n sigma r which is from 1 to n f of r by n, சரிங்களா? சோ இதான் வந்து இந்த 0 to 1 அப்படிங்கிறதுக்கான லிமிட் ஆஃப் a sum அப்படிங்கிறது, சரிங்களா? சோ கிளியரா இருக்கா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது இதுல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினட் இன்டெகிரல், சரிங்களா? சோ டெஃபினட் இன்டெகிரல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியம். क्वेश्चनல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம क्वेश्चंस வந்து வொர்க் அவுட் பண்ண முடியும், சரிங்களா? சோ அதனால வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து தெளிவா கத்து வச்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போறது, இங்க லிமிட்ல பாருங்க, லோவர் லிமிட் வந்து a கொடுத்திருக்காங்க, அப்பர் லிமிட் வந்து b னு கொடுத்திருக்காங்க, சரிங்களா? சோ அப்பர் லிமிட் வந்து b, லோவர் லிமிட் வந்து a. ஓகே, சோ இந்த இடத்துல f of x dx அப்படின்னு இருக்கு, சரியா? சோ இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க, f of x dx அப்படின்னு கொடுத்திருக்காங்க. காட் இட்? கிளியரா இருக்கு உங்களுக்கு? ஓகே, சோ this is equal to என்ன அப்படின்னா, நீங்க சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் போகும்போது சோ இன்டெகிரல் from b to a f of u du அப்படின்னு வரும், சரிங்களா? சோ நீங்க சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் வந்து இங்க அப்ளை பண்ணுவீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, x is equal to u னு எடுத்திருக்காங்க. சோ சப்ஸ்டிடியூஷன், அதனால வந்து இந்த இடத்துல f of u du அப்படின்னு வருது, சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கிளியரா இருக்கா? சோ அடுத்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி பாருங்க, இன்டெகிரல் from b to a f of x dx that is equal to integral from a to c f of x dx plus integral from c to b f of x dx. கிளியரா இருக்கா? சோ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, a ல இருந்து b வரைக்கும் இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இடையில வந்து ஒரு cங்கிற பாயிண்ட் எடுத்துட்டு a ல இருந்து c வரைக்கும் இன்டகிரேஷன் பண்றாங்க, அப்புறம் c ல இருந்து b வரைக்கும் இன்டகிரேஷன் பண்றாங்க. சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா? கிளியரா புரிஞ்சுதுங்களா? சோ இந்த இன்டகிரேஷன் எப்படி அப்ளை பண்ணிருக்காங்க. சோ அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் integral from 0 to a f of x dx that is equal to, so இந்த இடத்துல x அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோ இந்த அப்பர் லிமிட் என்ன இருக்கு பாருங்க, a இருக்கா? சோ அதை வந்து இங்க எடுத்துக்கலாம், a minus x அப்படின்னு எடுத்துக்கலாம். கிளியரா? சோ x க்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்க பாருங்க, a minus x, அப்பர் லிமிட் minus x அப்படின்னு நீங்க அந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க, சரிங்களா? சோ அப்ப integral from 0 to a f of a minus x dx, சரிங்களா? சோ இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு क्वेश्चन வந்து வொர்க் அவுட் பண்ணலாம். காட் இட்? சோ இந்த ப்ராப்பர்ட்டி கிளியரா இருக்கா? சோ அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, இன்டெகிரல் from a to b f of x dx அப்படிங்கறத, சோ இந்த அப்பர் லிமிட் லோவர் லிமிட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே உல்டாவா மாத்துறீங்க, சரிங்களா? அப்பரை வந்து லோவராவும் லோவரை வந்து அப்பராவும் நீங்க மாத்துறீங்க. அப்படி மாத்தும் போது என்ன நடக்கும்னா, இங்க மைனஸ் சிம்பிள் முன்னாடி வந்துரும், சரிங்களா? சோ நெகட்டிவால அது வந்து மல்டிபிள் ஆகும். தட்ஸ் இட், சரிங்களா? இந்த ஒரு சேஞ்சஸ் தான் இருக்க போது. சோ தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா இருக்கா உங்களுக்கு? அப்டேட் பண்ணுங்க. சோ அடுத்தது போமா, நெக்ஸ்ட். காட் இட்? சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு. ஃபைன். Integral
from a to b f of x dx. சரிங்களா? So a to b f of x dx that is equal to integral a to b. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? xங்கிற இடத்துல aவும் bயும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. a and b upper limit and lower limit அதனுடைய சம்மேஷன் எடுத்துக்கிட்டாங்க a plus b அப்படின்ட்டு. அதுல இருந்து இந்த x வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? சோ அப்போ x is equal to என்ன பண்றாங்கன்னா a plus b minus x அப்படின்ற மாதிரி இங்க சப்ஸ்டிடியூஷன் அப்ளை பண்ணிருக்காங்க. கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஓகே. சோ அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. Integral from 0 to 2a f of x dx f of x dx that is equal to integral from 0 to a f of x plus f of 2a minus x f of x plus f of 2a minus x dx. கிளியரா இருக்கா உங்களுக்கு? இது எப்படி எடுத்திருக்காங்கன்னு? ஓகே. சோ இந்த 0 to 2a அப்படிங்கறத எப்படி அவங்க கன்வர்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. 0 to a அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. சோ இந்த இடத்துல f of x அப்படிங்கறத அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அதோட என்ன பண்றாங்கன்னா f of 2a minus x அப்படிங்கறத ஆட் பண்றாங்க. சரிங்களா? சோ ஆட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? இன்டகிரேஷன் அப்ளை பண்றாங்க. கிளியரா? சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? சோ அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் பாருங்க. ஒருவேளை the given function வந்து even ஃபங்க்ஷனா இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்? ஆட் ஃபங்க்ஷனா even ஃபங்க்ஷனா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணணும். சரிங்களா? சோ அந்த given function வந்து even ஃபங்க்ஷனாக இருந்தால் ஓகே for this integral minus a ல இருந்து a வரைக்கும். சரிங்களா? சோ integral from minus a to a f of x dx that is equal to 2 times of integral 0 to a f of x dx. கிளியரா இருக்கா? அப்டேட் பண்ணுங்க. ஓகே. சோ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட். if the function f of x is equal to odd function, சரிங்களா? then integral minus a to a f of x dx that is equal to 0. ஒருவேளை ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனா இருந்தா சோ இந்த இன்டெகிரலுக்கான அவுட்புட் வந்து என்ன? 0. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? சோ அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. if the function f of 2a minus x, சரிங்களா? சோ f of 2a minus x that is equal to f of x. 2a minus x அப்படினாலும் f of x நாலும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு வரும் பட்சத்தில் சரிங்களா? சோ என்ன பண்ணலாம்? integral from 0 to 2a f of x dx that is equal to சோ இங்க பாருங்க 2 வந்து வெளில கொண்டு வந்துறணும். 2 times of integral 0 to a f of x dx. கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஓகே. சோ integral 0 to 2a அப்படிங்கிறது 2 times of integral 0 to a. இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கிளியரா இருக்கா? சோ அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? if function 2a minus x that is equal to minus f of x. இங்க வந்து plus f of x பசங்களா? சோ இந்த இடத்துல minus f of x அப்படின்னு வந்தால் ஓகே. சோ இதுக்கான வேல்யூ 0. சரிங்களா? சோ integral from 0 to 2a f of x dx that is equal to what? 0. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோ. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? அடுத்தது போலாம். சோ integral 0 to a x into f of x dx that is equal to a by 2 integral 0 to a f of x dx. if என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? f of a minus x that is equal to f of x. சரிங்களா? ஒருவேளை இந்த f of a minus x அப்படிங்கிறது f of x ஈக்குவலாக இருந்தால் சோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ integral 0 to a x into f of x அப்படிங்கறத a by 2 into integral 0 to a f of x dx அப்படின்னு நாம எழுதிக்கலாம். கிளியரா புரிஞ்சுதுங்களா? சோ இப்ப ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பெர்னாலிஸ் ஃபார்முலா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஃபார்முலா. சரிங்களா? சோ இப்ப ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ல வருது. சரிங்களா? எப்படி வந்து நம்ம டிஃபரன்ஷியேஷன்ல வந்து uv ஃபார்முலா வருது. அதே மாதிரி இன்டகிரேஷன்ல uv ஃபார்முலா வந்தா என்னவோ அதுதான் என்ன அப்படின்னா பெர்னாலிஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது. சரிங்களா? சோ இந்த இடத்துல பாருங்க integral u dv பாருங்க integral uv dx. சரிங்களா? சோ integral uv dx அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா u into v1 minus u1 v2 plus u2 v3 minus u3 v4 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? சோ இந்த இடத்துல u அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் u dash u double dash u triple dash. சரிங்களா? சோ u1 u2 u3 இதெல்லாமே என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன். இதெல்லாமே டிஃபரன்ஷியேஷன். அடுத்து பாருங்க v1 v2 v3 இதெல்லாமே என்ன அப்படின்னா இன்டகிரேஷன். கிளியரா இருக்கா உங்களுக்கு? சரிங்களா? சோ அப்ப டிஃபரன்ஷியேஷனும் பண்ணனும் இன்டகிரேஷனும் பண்ணனும். சோ அதுக்கு அப்புறம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கணும். அதே நேரத்துல ஆல்டர்னேட்டர் சைன் வந்து பிளஸ் மைனஸ் அப்படின்னு ஆல்டர்னேட்டர் சைன் வந்து இங்க நம்ம ஆல்டர்னேட்டர் எடுத்துக்கணும். கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? அப்டேட் பண்ணுங்க. பெர்னாலிஸ் ஃபார்முலா தெளிவா இருக்கா? சோ அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட். ஓகே. சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க உங்களுக்கு ரெடக்ஷன் ஃபார்முலா. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம் பசங்களா. சோ ரெடக்ஷன் ஃபார்முலா உடைய ஃபார்மேட் என்ன அப்படின்னு பாருங்க. ஓகே. integral 0 to pi by 2 sin power nx dx that is equal to integral 0 to pi by 2 cos power nx dx. சரிங்களா? cos power nx dx. கிளியரா இருக்கா? சோ இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு.
சரியா? ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு வரும்போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இந்த n உடைய வேல்யூவானது ஈவனாக இருந்தால், n உடைய வேல்யூ இந்த பவர்ல வரக்கூடிய n வந்து ஈவன் நம்பராக இருந்தால், சோ எப்படி எடுத்துக்கணும் நீங்க, n minus 1 into n, n minus 3 into n minus 2, சரிங்களா? சோ லாஸ்ட்ல இந்த இடத்துல 1/2 ன்னு வருதா பாருங்க, 1/2 வந்தா மறக்காம π/2 ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. சரியா? எதுக்கு, n ஆனது ஈவனா இருக்கும்போது. சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க, ஒருவேளை n அப்படிங்கிறது ஆட் நம்பராக இருந்தால், சரிங்களா? சோ இங்க அதேதான் n minus 1 divided by n. ஓகே, அடுத்தது பாருங்க, இங்க வந்து ஒரு -2 சேர்த்துக்கோங்க. அப்ப n minus 3 divided by இங்கேயும் வந்து ஒரு -2 சேர்த்துக்கோங்க, n minus 2. ஓகே, சோ அதே மாதிரி -2 சப்ட்ராக்ட் பண்ணிட்டே போகணும், போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். சரிங்களா? சோ இங்க -2 பண்ணிருக்காங்க, இங்கேயும் -2 பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதுலயும். சரிங்களா? பட் இந்த ஆட் வரும்போது, அதாவது n வந்து ஆட் நம்பரா வரும்போது இங்க பாருங்க 2/3 ன்னு முடியும். 2/3 ன்னு முடிஞ்சு அதை வந்து 1 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, சோ தட் இஸ் தி ரிசல்ட். கிளியரா இருக்க பசங்களா? சோ இதுக்கான அவுட்புட் வந்து இதுதான். இப்படிதான் நீங்க சால்வ் பண்ணணும். சரிங்களா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது, if n is even and m is even, ரெண்டுமே ஈவன். சரிங்களா? n also even, m also even. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, integral 0 to π/2 sin mx cos power nx dx that is equal to. சோ இப்படி வரும்போது என்ன பண்ணணும் பாருங்க, இங்க இந்த m ஐயும் n ஐயும் ஆட் பண்ணி டினாமினேட்டர்ல எழுதிக்கணும், m plus n. சோ அதுல இருந்து ஒரு 2 ரெடியூஸ் பண்ணுங்க, மறுபடியும் 2 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி டினாமினேட்டர்ல வரும். நியூமரேட்டர்ல பாருங்க, n minus 1 அதுல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, n minus 3 அதுல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணா n minus 5. சரிங்களா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சோ அடுத்து பாருங்க என்ன வருது உங்களுக்கு, லாஸ்டா 1/m plus 2 இந்த மாதிரி வரும். சரிங்களா? சோ இதுல இருந்து என்ன பண்றீங்கன்னா நீங்க, சோ இங்க பாருங்க கிளியரா இருக்கா, இங்க m minus 1 divided by m அப்படின்னு எடுக்கணும், இதுல இருந்து நீங்க 2 சப்ட்ராக்ட் பண்றீங்க. சரியா? சோ அடுத்தது பாருங்க உங்களுக்கு m minus 3 அதுல இருந்து -2 பண்ணீங்கன்னா m minus 5 divided by m minus 4. சோ இந்த மாதிரி வரும். லாஸ்ட்ல வந்து 1/2 முடியும். சோ அதை வந்து π/2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? சோ இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். கிளியரா இருக்க உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு, ஒருவேளை, சரிங்களா? சோ ஒருவேளை இந்த n ஆனது ஆட் நம்பர் அண்ட் m ஆனது ஈவன் நம்பர், அதாவது காஸ் உடைய பவர் வந்து உங்களுக்கு, காஸ் உடைய பவர் வந்து ஆடு, சைன் உடைய பவர் வந்து ஈவன் அல்லது எனி இன்டிஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எய்தர் ஈவன் ஆர் ஆடு. சரிங்களா? சோ அப்ப காஸ் உடைய பவர் மட்டும் உங்களுக்கு என்னவா இருக்கு, ஆட் நம்பரா இருக்கணும். சைன் உடைய பவர் வந்து ஆடோ அல்லது ஈவனோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், n minus 1/m plus n. சரியா? சோ இதுல இருந்து -2 பண்ணு, n minus 3 divided by m plus n minus 2. சரிங்களா? அதுல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணு, n minus 5 divided by m plus n minus 4. ஓகே, எக்ஸெட்ரா இப்படியே போயிட்டே இருக்கும். சோ லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு 2/m plus 3 அப்படின்னு வரும். சரிங்களா? சோ இந்த இடத்துல வந்து m வந்து 0 அப்படின்னு வந்திருக்கும். அப்படி வரும்போது இங்க 2/3 அப்படின்னு வரும். சோ அப்ப இது 0 அப்படின்னா அது வந்து 1 ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி வரும் உங்களுக்கு. சரிங்களா? சோ இப்படிதான் நீங்க சால்வ் பண்றீங்க. கிளியரா இருக்க பசங்களா? அப்டேட் பண்ணுங்க. சோ யாராருக்கால தெளிவா புரிஞ்சது இது? சோ இத பேஸ் பண்ணி क्वेश्चंस வொர்க் அவுட் பண்ணிருக்கீங்களா இல்லையா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ இந்த ஒவ்வொரு ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்க ஆல்ரெடி क्वेश्चंस வொர்க் அவுட் பண்ணீங்களா இல்லையா? சோ ஏதாவது ஒரு ஃபார்முலா, அன்னோன் ஃபார்முலா ஏதாவது இருக்கா இல்ல? அப்படி இருந்தா மறக்காம எந்த ஃபார்முலா வந்து இதுக்கு முன்ன நீங்க பார்க்காத ஃபார்முலா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? சோ அடுத்தது காமா ஃபார்முலா. சரிங்களா? சோ காமா ஃபார்முலா, காமா இன்டெகிரல். சரிங்களா? சோ இதான் என்ன அப்படின்னா காமா இன்டெகிரலுடைய சிம்பல். சரிங்களா? காமா இன்டெகிரலுடைய சிம்பல் வந்து, சரிங்களா? சோ என்ன அப்படின்னா இன்டெகிரல் from 0 to infinity, தெளிவா நோட் பண்ணிச்சுக்கோ. இன்டெகிரல் 0 to infinity இன்டர்வல். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல e power minus x, e power minus x, x power n minus 1 dx இந்த ஃபார்மேட் வந்துட்டாலே அது என்ன அப்படின்னா காமா இன்டெகிரல். சரிங்களா? this is equal to n minus 1 factorial பசங்களா. அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? சோ தெளிவா இருக்கா உங்களுக்கு? ஒருவேளை காமா இன்டெகிரல்ல பாருங்க, சோ ரெண்டாவது ஒரு ஃபார்மேட் இருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு, இன்டெகிரல் 0 to infinity. இந்த இடத்துல e to the power minus ax, e to the power minus ax, இங்க பாருங்க x power n அப்படின்னு வருது, x power n ன்னு வருது. அப்ப ரிசல்ட் என்ன அப்படின்னா n factorial divided by a to the power n plus 1 அப்படின்னு வரும். n factorial divided by a to the power n plus 1. கிளியரா இருக்கா உங்களுக்கு? அப்டேட் பண்ணுங்க. சோ யாருக்காவது தெரியாம இருக்கா? எவ்ரிதிங் கிளியர் ரைட்? சோ அடுத்தது போவோமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஏரியாக்கான ஃபார்முலாஸ் அண்ட் வால்யூம்க்கான ஃபார்முலாஸ். சோ இத கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிளாஸ் 12ல இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேஷன்ஸ்க்கான எல்லா ஃபார்முலாஸும் கவர் ஆயிடும். சரிங்களா? சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த கர்வ் அண்ட் லைன்ஸ். சரிங்களா? சோ அப்போ ஒரு கர்வுக்கும் ஒரு லைனுக்கும் இடையில பவுண்டா இருக்கக்கூடிய அந்த ரீஜனுக்கான ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்? சரிங்களா? சோ அதுல ஒவ்வொன்றா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை த கர்வ் above x axis, x axis க்கு மேல. சரிங்களா? and the lines x is equal to a and x is equal to b. சரிங்களா? சோ x is equal to a ங்கற லைன் ஹரிசாண்டலா வரும். அதே மாதிரி x is equal to b ங்கற லைன், சோ அதுவும் வந்து உங்களுக்கு ஹரிசாண்டலா வரும். சரிங்களா? சோ அப்ப அந்த ரெண்டு லைன் அப்புறம் x axis.
சோ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பவுண்டட் ரீஜனுக்கான ஏரியா சரிங்களா a is equal to integral a to b y dx. கிளியரா இருக்கா பசங்களா? சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? தெளிவா புரிஞ்சுதுங்களா? சோ அடுத்து பாருங்க, the area of the region bounded by the curve below x axis, x axis க்கு கீழ, and the lines x is equal to a and x is equal to b சரிங்களா? சோ x is equal to a ன்னு ஒரு லைன் இருக்கு, x is equal to b ன்னு ஒரு லைன் இருக்கு. அந்த ரெண்டு லைனுக்கும் அப்புறம் y axis க்கும் x axis க்கும் கீழ வரக்கூடிய அந்த பவுண்டரி ரீஜன் சரிங்களா? சோ அப்ப கர்வ் x axis கீழ அப்புறம் இந்த ரெண்டு லைனுக்கு இடையில, சோ அப்போ இந்த 4 ரீஜன்ல 4 பார்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கான ஃபார்முலா ஏரியா இஸ் ஈக்குவல் டு மைனஸ், பாருங்க ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் கீழே வருது அதனால மைனஸ் வரும் சரிங்களா, மைனஸ் இன்டெகிரல் ஃப்ரம் a to b y dx சரிங்களா, y dx ன்னு வரும். காட் இட்? சோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏரியா அப்படின்னா எப்படி சொல்லணும், நம்ம பாசிட்டிவா தான் ரெப்ரசென்ட் பண்ணோம். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாக்கு நம்ம மாடலஸ் அப்ளை பண்றோம் சரிங்களா. மாடலஸ் அப்ளை பண்ணா இந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு சரிங்களா. சோ நெகட்டிவா வந்து நம்ம ஏரியா ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது, அதனால வந்து மாடலஸ் வந்து அப்ளை பண்றோம். காட் இட்? கிளியரா இருக்க பசங்க? அப்டேட் பண்ணுங்க. சோ எவ்ரிதிங் கிளியர் ரைட்? சோ அடுத்து போவோமா, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, the area of the region by the curve to the right of y axis, y axis க்கு ரைட் சைடுல, and the lines y is equal to c and y is equal to d, y is equal to c க்கும் y is equal to d க்கும் அப்புறம் y axis க்கு ரைட் சைடுலயும் சோ பவுண்ட் ஆயிருக்கக்கூடிய அந்த ஏரியா that is equal to integral c to d x dy சரிங்களா, integral c to d x dy. கிளியரா இருக்கா பசங்களா? அப்டேட் பண்ணுங்க. சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா ஃபார்முலாஸ்? சோ அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் fourth one, the area of the region bounded by the curve to the left of y axis, y axis க்கு லெஃப்ட்ல சரிங்களா, the lines y is equal to c and y is equal to d is area is equal to minus, பாருங்க. சோ y axis லெஃப்ட்னாலே என்ன வரும், நமக்கு இந்த இடத்துல மைனஸ் வரும். அதே மாதிரி அந்த இடத்துல x axis க்கு பிலோ அப்படினாலே அது வந்து நாங்க மைனஸ் வரும் சரிங்களா. பட் ஏரியான்னு வரும்போது என்ன பண்ணணும், நாம வந்து அது பாசிட்டிவ் தான் ரெப்ரசென்ட் பண்ணனும். சோ அதனால வந்து மாடலஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. சோ இன்டெகிரல் c to d x dy. சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா ஃபார்முலாஸ்? ஓகே. சோ ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ஃபார்முலா எல்லாமே தெளிவா எழுதி வச்சுக்கோ சரியா. சோ அடுத்து பாரு, fifth one, if f of x is greater than or equal to g of x, the area bounded by the curves and the lines x is equal to a and x is equal to b is, நோட் பண்ணி வச்சுக்கோ ஃபார்முலா, ஏரியா is equal to integral a to b f of x minus gx சரிங்களா. சோ இந்த இடத்துல f of x தான் பெருசு சரிங்களா. சோ அப்ப ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் f of x minus gx dx that is equal to integral from a to b y u னா அப்பர் சரிங்களா, y u அப்படின்னா என்ன, அப்பர் பார்ட், மைனஸ் yl னா லோவர் பார்ட் சரிங்களா. சோ yu minus yl dx. கிளியரா இருக்கா பசங்களா? சோ தெளிவா புரிஞ்சுதா பாருங்க. சோ அடுத்து பாருங்க, if f of y that is greater than or equal to g of y, the area bounded by the curves and the lines y is equal to c and y is equal to d. சோ அப்ப ஃபார்முலா வந்து பாருங்க, எங்கெங்கெல்லாம் x வந்துச்சோ previous ஃபார்முலா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், இப்போ y அப்படின்னு எடுத்துக்கணும். எங்கெங்கெல்லாம் y வந்துச்சோ அந்த இடத்துல x ன்னு எடுக்கணும், அவ்வளவுதான் சரியா. சோ அப்ப f of y that is equal to xr, g of y that is equal to xl சரியா. சோ ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் அப்ப xr minus xl சரிங்களா. சோ இன்டர்வல் வந்து c to d, இன்டர்வல் வந்து என்ன வருது நமக்கு, c to d. கிளியரா இருக்கா? சோ அப்டேட் பண்ணுங்க. எது டவுட் இல்ல தானே? ஃபார் எவ்ரிவன் திஸ் இஸ் கிளியர் ரைட்? சோ அடுத்து போவோமா நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வால்யூம்கான ஃபார்முலாஸ் சரிங்களா. வால்யூம் ஆஃப் த சாலிட் ரெவல்யூஷன். சாலிட் ரெவல்யூஷனா நம்ம வந்து அதை ரொட்டேட் பண்றோம். சோ அப்படி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா ஒரு வால்யூம் வந்து ஃபார்ம் ஆகும் சரிங்களா. சோ அதுக்கான ஃபார்முலா சரிங்களா. சோ ரெவல்யூஷன் அபவுட் x axis அப்படின்னு வரும்போது அதுக்கான ஃபார்முலா எப்படி வரும், அண்ட் ரெவல்யூஷன் அபவுட் y axis அப்படின்னு வரும்போது அதுக்கான வால்யூம்கான ஃபார்முலா எப்படி வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன், the volume of solid of revolution about x axis v is equal to, v னா volume is equal to pi அப்படிங்கிறது ரெண்டுத்துலயும் காமனா வந்துரும் சரிங்களா. சோ இந்த இடத்துல a to b y square dx சரிங்களா. சோ இந்த இடத்துல y square about x axis நீங்க ரெவல்யூஷன் பண்றீங்க அப்படின்னா y square னு வரும். about y axis வந்து நீங்க ரெவல்யூஷன் பண்றீங்க அப்படின்னா x square அப்படின்னு வரும் சரிங்களா. சோ இந்த ரெண்டு லெட்டர் ஆப்போசிட்டா இருக்கும். இங்க x square னா இந்த இடத்துல y dy, சோ இந்த இடத்துல y square னா இங்க ஆப்போசிட்டா dx னு வரும். கிளியரா இருக்கா பசங்களா? சோ நோட் பண்ணி வச்சுக்கோ, pi into integral a to b y square dx. சோ ரெண்டாவது வந்து pi into integral c to d x square dy. Got it? சோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான். ஓகே, about y axis அப்படினா இந்த மாதிரி வரும், x square கண்டிப்பா வரும். about x axis அப்படினா இந்த இடத்துல y square னு வரும் சரியா. சோ இது வந்து தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோ. சோ எவ்ரிதிங் கிளியர் ரைட்? சோ எல்லா ஃபார்முலா நம்ம கவர் பண்ணிட்டோம் இந்த டாபிக்ல இருக்குது. சோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் அத்தனை क्वेश्चन இந்த சாப்டர்ல கேக்குறாங்க சரிங்களா. சோ தெளிவா ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் எழுதி பாத்துக்கோ. அண்ட் ஒன்ஸ் அகைன் நம்ம சைலம்ல வரப்போற மார்ச் 27ல இருந்து நீட் எக்ஸாம்க்கான கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது.
விருப்பப்படுறவங்க மறக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, சோ தட்ஸ் ஆல் கைஸ். சோ நம்பர் வந்து தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க கால் பண்ணுங்க. காட் இட். தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். அண்ட் இந்த மைண்ட் மேப் சீரிஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையா அப்படிங்கறது. ஓகேங்களா? சோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.